ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். வேல் வகுப்பு. வேல் வகுப்பு என்பது 16 பதிகங்களை கொண்டது. அருணகிரிநாத சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டது. இந்த 16 பதிகங்களை தான் மாற்றி மாற்றி 108 மந்திரங்களாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு வேல் மாறல் மந்திரம் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். இதனை சேவிக்க பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஓடிவிடும், பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த பில்லி சூனியம் மாந்திரிக உபாதைகள் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். ஆகையினால் இந்த வேல் வகுப்பு என்கிற இந்த 16 பதிகங்களை அனைவரும் கற்றுக்கொண்டால் தினப்படி சேவிக்கலாம். வாழ்க வளமுடன். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். இது 5வது பதிகம். சுரர் என்றால் தேவர்கள், முனிவர் தவசிரேஷ்டர்களை குறிக்கும். மகபதிக்கும் மதி என்றால் தேவர்களுக்கு தலைவன் ஆன இந்திரனை குறிக்கும். விதி தனக்கும், விதி என்றால் நம்முடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மனை குறிக்கும். அரி தனக்கும், அரி என்றால் திருமாலுக்கும். நரர் தமக்கும், இந்த உலக மக்களுக்கும். நரர்னா மானுடர்கள், அதாவது மனித பிறவிகள். நரர் தமக்கும், உலக மக்களுக்கும் வரக்கூடிய உறும் இடுக்கண் துன்பங்கள் வினை சாடும். நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளை சாடும், அதாவது மோதி அழிக்குமா குகனுடைய வேல். இந்த துஷ்டனான சூரபத்மனுக்கு வைதீகமான இந்த மானோர்கள் மீன் கொண்டு வரணுமா. அவர்கள் முன்னிலையில் பிரம்மன் அமர்ந்து பஞ்சாங்கம் படிக்க வேண்டுமா. இப்படி பல அவல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றான் சூரபத்மன். காரணம் என்னவென்றால், இந்த தக்கன் நடத்திய யாகத்திலே சிவபெருமானை அவமதித்து அவன் நடத்தி கொண்டிருக்கையில் வானூர்கள் சென்று, இந்த தேவர்கள் சென்று கலந்து கொண்டார்கள். ஆகையினால் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் சூரபத்மன் ஒரு மாமரத்தை போல வேகமாக அடர்ந்து விரிந்து பல கிளைகளுடன் கடலினுடைய அடிப்பகுதி வரை இந்த வேர்கள் ஊன்றி இருக்கிறதாம். அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறானாம். இந்த புகை மூட்டம் போல தேவர்களை அப்படியே சூழ்வது, இருள் போல வந்து அவர்களை விழுங்குவது போல் பண்ணுவது, இப்படிப்பட்ட பல தொந்தரவுகளை தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் சூரபத்மன். இதையெல்லாம் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வந்து இதையெல்லாம் களைகிறார். அதைத்தான் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கு நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும். இந்த பதிகத்தை தினந்தோறும் நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய வினைகளும் அகன்று முருகப்பெருமானுடைய அருளுக்கும் அவனுடைய கருணைக்கும் நாம் பாத்திரர்களாக ஆகுவோம். வாழ்க வளமுடன். பதிகம் 5. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பருதி ஒளிப்ப, அதாவது சுடர் என்னாலே உங்களுக்கு தெரியும், பருதி, சுடற்பருதி. ஒளியுடைய செங்கதிரோன் சூரிய பகவான். அனல் மிகுந்த கற்றைகளை, ஒளிக்கற்றைகளை உடையவன் சூரிய பகவான். அவனே போய் ஒளிந்து கொள்கிறானாம். நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப, குளிர்ந்த கிரணங்களை கொண்டவர். குளிர்ந்த கிரகணங்களை உடைய வெண்கதிரோனும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறானாம். அலை அடக்கு தழல் ஒளிப்ப, அதாவது கரை கடந்து இந்த உலகை சமுத்திரமானது அழித்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த சமுத்திரத்தையே அடக்கி கொண்டிருக்கக்கூடியது வடவா முக அக்னி என்று சொல்லக்கூடியது. அதுவும் போய் ஒளிந்து கொள்கிறதாம். இந்த வடவா முக அக்னி கூட பாருங்கோ 5 தழல்களை
அக்னிகளை உள்ளடக்கியது. யுகாந்த அக்னி, அகத்தியர் உதாராக்னி, ஆழகால விஷா அக்னி, ராமசர அக்னி, பதிவிரதா அக்னி. இந்த 5 அக்னிகளை உடையதுதான் இந்த வடவாமுக அக்னி என்பது. அதுவும் போய் ஒளிந்து கொள்கிறது. காரணம், இந்த ஒளிர், இந்த வேலினுடைய ஒளி எப்படி இருக்கணும், அப்படி இதையெல்லாம் அடக்கக்கூடிய அளவிற்கு ஒளி மிகுந்த நிலையிலே இந்த ஞான சக்தி எங்கும் பரவும்படி ஒளி பிரபை வீசும், ஒளியை வீசுகிறதாம் இந்த வேல். ஆக உள்ளத்திலே இருள் சூழ்ந்தவர்களுக்கு, மனதிலே அமைதியில்லாமல் இருப்பவர்கள் இந்த பதிகத்தை படிக்கும் பொழுது மனதிலே இருள் சூழாமல் முருகப்பெருமானுடைய ஞான சக்தியானது நம்மை நல்ல நிலையிலே வழிநடத்தி செல்லும் என்பதை தான் இந்த பதிகம் எடுத்துரைக்கிறது. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். தன்னை போற்றி வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது அடியவர்களுக்கு வேறு யாராவது துன்பம் கொடுத்தால், அவர்களை அழிக்க நினைத்தால், அவருடைய வம்சத்தையே வேருடன் அழித்து களைந்துவிடும். அப்பேற்பட்ட அந்த வேல், குகனுடைய வேலே எனக்கு ஒரு ஒப்பற்ற துணையாகும் என்கிறது இந்த பதிகம். வேல் வகுப்பு இந்த பதிகங்களை பாராயணம் செய்யும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பதிகத்தை பாடும் பொழுது, துதிக்குமடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் சொல்கிறார் இல்லையா. எனக்கோர் துணையாகும் என்று சொல்லுகின்ற பொழுது 2 கரங்களையும் குவித்து தன்னுடைய ஹிருதயத்திற்கு அருகிலே வைத்து கொள்வாராம். அதை நாம் உணர்ந்து, இது செவி வழி செய்தியாக சொல்கிறார்கள். நாமும் இதை சேவிக்கும் பொழுது இந்த நம்முடைய கரங்களை குவித்து நம் ஹிருதயத்தினுடைய அருகிலே வைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய அந்த வேல் நம்மை காக்க வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும்.